இந்த வருஷத்தின் கடைசி வாரத்தில் 52வது வாரத்தில் ஆராதிக்க நாம் கூடியிருந்தோம். हम इस साल के आखिरी हफ्ता पावन हफ्ते में हम आराधना के लिए इकट्ठे हुए. கர்த்தரை ஆராதிப்பதே நமக்கு பலன். प्रभु का आराधना करना वही हमारा बल. இதுவரைக்கும் தந்திருக்கிற நல்ல பாக்கியத்திற்காக எல்லா இரண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். प्रभु दिया हुआ अच्छे अवसर के लिए तभी सभी दोनों हाथ उठा धन्यवाद करें. धन्यवाद धन्यवाद धन्यवाद. अनेक வேத வாக்கியங்களை கொண்டு நாம் சுத்திகரிப்பு செய்து நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம். आमीन. गई परमेश्वर के वचनों के द्वारा हम शुद्ध होकर हमारे प्राणों को प्रभु जिलाया. இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் நம் மேல வைக்கப்பட்டிருக்கு. आमीन. इस साल की शुरुआत से लेकर अंत तक प्रभु यहोवा की आंखें हम पर बने रहता था. உபாகம புத்தகம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். व्यवस्था विवरण 11 अध्याय में 12 वचन. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். वो ऐसे देश है जिसकी तेरी परमेश्वर यहोवा को सुधी रहती है और वर्ष के आदि से लेकर अंत तक तेरे परमेश्वर यहोवा की दृष्टि उस पर निरंतर लगी रहती है. எல்லாம் இரண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் सब பண்ணுவோம். अपने दोनों हाथ उठा के धन्यवाद करेंगे. உபாகம புத்தகம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். व्यवस्था विवरण 11 अध्याय में 12 वचन. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், वो ऐसे देश है जिसकी तेरी परमेश्वर यहोवा को सुधी रहती है. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். और वर्ष के आदि से लेकर अंत तक तेरे परमेश्वर यहोवा की दृष्टि उस पर निरंतर लगी கர்த்தருடைய रहती है. கண்கள் यहोवा की दृष्टि தேவன் நேசிக்கூடிய பிள்ளைய மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. और जिस पर परमेश्वर का प्रेम है उस पर यहोवा का दृष्टि. தேவன் உங்களை கேர் செலுத்துகிறார், परमेश्वर तुम पर सुधी உங்களை रखता है. விசாரிக்கிறார். वो तुम्हें स्मरण ஆங்கிலத்துல करता है. கேர் என்கக்கூடிய வார்த்தை படிங்க. अंग्रेजी में लिखा है Deuteronomy 11 verse 12. Please read in English. கேர்ங்கிற வார்த்தை, உங்களை கர்த்தர் விசாரிக்கிறார், கவனம் வைக்கிறார். यहोवा तुम पर सुधी रखता है. வருஷத்தின் ஸ்டார்ட் டு எண்ட் ரீட். साल के आदि से लेकर अंत तक. ஹல்லேலூயா. हालेलुया. பிகினிங்ல இருந்து எண்ட் ஆஃப் தி இயர் வரைக்கும் கர்த்தர் உங்க மேல आमीन. கவனமாக கண்ணை வச்சு பார்த்துட்டு आदि से लेकर अंत तक यहोवा तुम पर दृष्टि करता. உங்களை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார், உங்க மேல கேர் பண்ணியிருக்கிறார். आमीन. तुम पर सुधी रखता है, वो तुम उनका दृष्टि तुम पर निरंतर लगी. எல்லாரும் இரண்டு கரங்களை வைத்து और एक बार ஸ்தோத்திரம். सभी अपने दोनों हाथ उठा के धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. துவக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் அவருடைய கண் நம்ம மேல அவருடைய பார்வை வைக்கப்பட்டிருக்கிறது. वर्ष के आदि से लेकर अंत तक हम पर यहोवा का दृष्टि लगी रहती. யாரு பார்வை இருந்துச்சோ இல்லையோ அவருடைய பார்வை இருந்தது நிமித்தமாக आमीन. जिसके दृष्टि हम पर था या नहीं था, लेकिन यहोवा का दृष्टि हम पर लगी रहता था. நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய கூப்பிடுதலுக்கு வாசிக்கலாம். அங்கே சங்கீதத்திலும் இருக்கிறது, பேதுருலையும் இருக்கிறது. சங்கீதத்திலையும் 34ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். भजन संहिता 34वां अध्याय. நீங்க சங்கீத புத்தகம் 34ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம். भजन संहिता 34वां अध्याय 34:15 வாசிக்கிறோம். 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்கிறது. यहोवा की आंखें धर्मियों पर लगी रहती है. இங்கே 1 பேதுரு நிருபம் 3:12 வாசிக்கிறோம். पहला पत्रस का पत्री 3 अध्याय में 12 वचन में கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. यहोवा की आंखें धर्मी व्यक्ति पर लगी रहता है. அப்ப யோபு 36:7 வாசிக்கிறோம். और आयुब 36वां अध्याय में 7वां वचन. அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்னென்னைக்கு உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். वो धर्मियों से अपनी आंखें नहीं फेरता, वरन उनको राजाओं के संग सदा के लिए सिंहासन पर बैठाता है और वे ऊंचे पद को प्राप्त करते हैं. கர்த்தருடைய கண்களை அவர்
நீதிமான்கள் மேலே கர்த்தருடைய கண்களை விளக்க மாட்டார். जो यहोवा के आंखें धर्मियों पर रखा है वो नहीं फेरता, ஒருபோதும் அவர் விளக்க மாட்டார். वो कभी नहीं फेरता எல்லாம் अपने சொல்லுங்க, आप को। கர்த்தருடைய கண்கள் எங்களை விட்டு விலகாது. सभी कहेंगे यहोवा की आंखें हमसे नहीं फेरता, கர்த்தருடைய கண்கள் எங்களை மேல நோக்கமா இருக்கு. यहोवा की आंखें हमारे ओर लगी रहता है, கர்த்தருடைய கண்ணு உன் மேல கவனமா இருக்குது. यहोवा की आंखें तुम पर सुधि रखता है, உன்னை போகும்போது வரும்போது காக்கிறவர், जब तू जाता तब आता तब वो सुरक्षित करता है। இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதில்லை உறங்குவதுமில்லை. जो इस्राएल का रक्षक है वो कभी न सोता कभी न उगता। இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மளை பாதுகாத்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். साल भर के प्रभु हमें ऐसे रक्षक करके इस स्थल पर आज लेकर आए। கண்கள் प्रभु के आंखें நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கு. धर्मियों के ऊपर लगी रहता है, ஆண்டவர் அவருடைய கண்ணை விலக்காதபடி கவனம் वो வைத்தார். कभी भी अपने आंखें धर्मी से नहीं ஒரு फेरता। கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டதற்காக और एक बार प्रभु के आंखें हम पर रखा எல்லாரும் गया, வலது इसलिए கரத்தை வலது கரத்தை दाहिने हाथ उठा के எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி सब अपने दाहिने हाथ उठा உங்களுடைய के கண்கள் எங்கள் மேல प्रभु வைக்கப்பட்டது. की आंखें हम पर है। வருஷத்தின் துவக்கம் முதல் साल के आदि से இந்த முடிவு लेकर மட்டும் अंत உங்களுடைய तक கண்கள் எங்கள் மேல आपके வைக்கப்பட்டிருக்கிறது. आंखें हम पर दृष्टि था, அதற்காக ஸ்தோத்திரம், इसलिए धन्यवाद, அதற்காக ஸ்தோத்திரம், धन्यवाद, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கண்கள் எங்களை மேல வைக்கப்பட்டிருக்கு. यहोवा की आंखें हम पर रखा है। அல்லேலூயா. हालेलुया। நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கு. धर्मियों के ऊपर यहोवा की आंखें लगी रहता है, கர்த்தருடைய கண்கள் இந்த பூமியிலே உலாவிக் और கொண்டிருக்கிறது. यहोवा की आंखें इस जगत पर लिए फिरता है। இப்ப கர்த்தருடைய கண்களை நம்மேல் வைத்திருக்கிறார். यहोवा अपने आंखें हम पर रखा है। உன்மேல் அந்த துவக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் கர்த்தருடைய கண் மேல் வைக்கப்பட்டிருக்கு. आमीन। साल के आदि से लेकर अंत तक यहोवा की आंखें तुम पर அதனால रखा है। உங்கள் மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி इसलिए ऐसे भी एक वचन है, वो अपने आंखें तुम पर இந்த रखकर तुम्हें வருஷத்துல युक्ति देगा। துவக்கத்திலிருந்து இதுவரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு அவர் உன் மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி நடத்தி ये இருக்கிறார். साल के शुरुआत से लेकर अब तक प्रभु तुम पर अपने आंखों को रख के युक्ति भी दिया। இப்ப கர்த்தர் உன்னை கர்த்தருடைய கண் அவர் ஆலோசனை செய்து உன்னை நடத்தி இருக்கிறார். वो अपने गई युक्तियों के द्वारा तुम्हें अगुवाई किया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக. की नाम की महिमा हो। அப்ப கர்த்தருடைய கண்கள் உனக்கு அவருடைய கருவிலே இருந்தே அந்த கண்ணு கண்டுச்சு. आमीन। प्रभु की आंखें तेरे बड़ोल तत्वों को देखा। அதாவது 139ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். भजन संगीता 139वां अध्याय 16வது வசனத்துல 16 वचन। என் கருவை உடைய கண்கள் கண்டது. मेरी आंखों ने मेरी बड़ोल, तेरी आंखों ने मेरी बड़ोल तत्वों को देखा। துவக்கத்துல இருந்தே அவர் முடிவு மட்டும் அவர் கண் உன் மேல நோக்கமாக இருக்கு. आमीन। इस प्रकार आदि से लेकर अंत तक उनका आंखें हम पर बनी रहती। Psalm 139:16 என் கருவை உடைய கண்கள் கண்டது. तेरी आंखों ने मेरी बड़ौल तत्वों को देखा। கர்த்தருக்கு கவனிங்க, உங்களை துவக்கத்திலிருந்து முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் மேல வைக்கப்பட்டது. आदि से लेकर अंत तक तुम पर हो दृष्टि करता है। நீங்க முதலாவது விசுவாசிகள். ये बातों को पहले तू जानना। நீதிமான்கள் மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. धर्म व्यक्ति को और यहोवा की आंखें அவருடைய बनी கண்ணை रहता है। விட்டு விலக்க மாட்டார். वो अपने आंख को तुझसे न உங்க फेरता, மேல கவனம் வைத்தார். वो तुम पर सुधि रखता है। அதனாலதான் அங்கே தாசனாகிய யோபு மேல சாத்தான் கண்ணை வைக்கும் போது தேவன் பேசுகிறார். इसलिए जो शैतान ने अय्यूब के ऊपर ध्यान दिया, யோவின் तब परमेश्वर ने पूछा। யோவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறோம். अय्यूब को पुस्तक पहला अध्याय 7 वचन। 6வது வசனத்துல வாசிக்கும் போது சாத்தான் அவன் நடுவுல வந்து நிக்கிறான். 6वें वचन में परमेश्वर के पुत्र के बीच में वो கர்த்தர் आके खड़ा हुआ। கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். यहोवा ने शैतान से पूछा, तू कहाँ से आता है? சாத்தான் கர்த்தருக்கு புறமாக பூமியில் உலாவி அவர் சுற்றி திரிந்து வருகிறேன்னு சொல்கிறான். शैतान ने यहोवा को उत्तर दिया, पृथ्वी पर इधर उधर घूमते फिरते और डोलते डालते கர்த்தர் आया। சாத்தானை நோக்கி என் தாசனாக யோபு மேல் கவனம் வைத்தாயோ? यहोवा ने शैतान से पूछा, क्या तूने मेरे दास अय्यूब पर ध्यान दिया है? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்த பொல்லாப்புக்கு விலகுமாகிய
அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். क्योंकि उसके तुल्य खरा और सीधा और मेरा भय मानने वाला और बुराई से दूर रहने वाला मनुष्य और कोई இரண்டாம் नहीं। அதிகாரம் 3வது வசனத்திலேயும் வாசிக்கிறோம். आमीन। अय्यूब 2:3 वचन में இங்கே கவனிங்க, கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. प्रभु की आंखें रखा गया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய கண்கள் மேல இருந்தனால தான் அவனுடைய வீட்டை வேலி எடுத்து பாதுகாத்தார். यहोवा की दृष्टि अय्यूब पर था, इस कारण अय्यूब के घराने को प्रभु बाड़ा बांध के सुरक्षित किया। கர்த்தருடைய கண்கள், அவர் உன்னை பாதுகாக்கிறவர். அவர் கண்ணை உன் மேல வைத்திருக்கிற அந்த பாதுகாப்பு, அந்த கவனம் கடைசி வரைக்கும் இருக்கிறது. आमीन। वो तुम पर तुम्हारा रक्षक है, इसलिए जो तुम पर रखा वो दृष्टि अंत तक रहता है। பூமியெல்லாம் உலாவி கொண்டு சுற்றிட்டு இருக்கிறான் சாத்தான். और जो शैतान है सारी जगत में इधर उधर घूमते फिरते நீ आता है। தேவனை விட்டுட்டு அவனோட சேர்ந்து சுத்தினா அவன் கண்ணு உன் மேல பற்றும், அவன் தடார்னு அடிச்சிடான். यदि तू परमेश्वर को छोड़ के उसी के साथ होकर तुम भी घूमेगा तो फिर वो अचानक आके तुम्हें मारेगा। ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். इसलिए हम सावधान रहें। தேவ சித்தமில்லாத இடத்துக்கு போவாதீங்க. जो परमेश्वर का इच्छा नहीं वो जगह पे தேவன் मत जा। சித்தமில்லாததை செய்யாதீர்கள். जो परमेश्वर का इच्छा नहीं तो वो काम मत कर। அப்போ இங்கே கவனிக்க, கர்த்தர் சாத்தான் கவனிக்கும் போது அவர் கவனமாக உன் மேல இருப்பார். அவர் आमीन। शैतान जो दृष्टि करता तब प्रभु यहोवा तुम पर और கர்த்தருடைய பிள்ளைகள் மேல அவர் கவனம் வைக்கிறார். यहोवा अपने संतान के ऊपर दृष्टि। அவருடைய கண்கள் இந்த பூமியிலே உலாவி கொண்டிருக்கிறது. यहोवा की आंखें इस जगत पर घूमते फिरता। ஆகவே இந்த வருஷத்தின் துவக்கத்துல இருந்து इसलिए ये साल के आदि से लेकर முடிவு மட்டும் अंत तक கர்த்தருடைய கண்கள் यहोवा की आंखें நம் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. हम पर रखा गया। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? कितने लोग विश्वास करता है? இந்த முடிவு वரைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. वैसे अंत तक रखेगा। இந்த வருஷத்தின் முடிவு वரைக்கும் ये வைக்கப்பட்டிருக்கிறது. साल के अंत तक रखेगा। அதனால நீங்கள் பதற வேண்டாம். इसलिए तुम उतावली नहीं இந்த होना। வருஷத்தின் மேல கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற கண்கள், आमीन। ये साल पूरा प्रभु तुम पर रखा हुआ दृष्टि ஒவ்வொரு நிமிஷமும், हर क्षण, ஒவ்வொரு செகண்டும், हर पल, ஒவ்வொரு மணி நேரமும், हर घंटे, ஒவ்வொரு மாதமும், हर महीने, ஒவ்வொரு நாளும், हर दिन, ஒவ்வொரு வாரங்களும் हर हफ्ता கர்த்தருடைய கண்கள் प्रभु की आंखें உங்க மேல நோக்கமா तुम இருக்கு. पर है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கு. यहोवा की दृष्टि हम पर बनी रहता। அப்ப அவர் அவ்வளவு கவனமாக இருக்கிறார். उतना हम पर ध्यान रखता। அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? वो कैसा है? உங்க மேல அவர் கவனமா இருக்கு. हम पर ध्यान रखता है। ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மணி நேரமும் அவர் கவனம் வச்சுட்டே இருக்கார். वो हर क्षण हर पल हम पर ध्यान रखता है। அப்ப அவர் சொல்லக்கூடியதை விட்டுட்டு நாம் இஷ்டம் போல செஞ்சிடக்கூடாது. इसलिए उसका वचन छोड़ के हम अपने मनमानी नहीं இந்த करना। வருஷத்தின் கடைசி ஆராதனையில நம்ம ஆராதிக்கிறோம். हमें साल के आखिरी आराधना में आराधना किया। அவர் சொல்ல வார்த்தை கடைசி வரைக்கும் அவர் நிறைவேற்றுவாருங்க. आमीन। जो यहोवा परमेश्वर ने हमारे लिए दिया वो वचन को वो आखिरी तक पूरा करता அதாவது है। ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் கூட மாறாது. उनका वचन एक पल के लिए, एक क्षण के लिए बदलता नहीं। அவ்வளவு கவனம் வைக்கிறார் அவர். उतना ध्यान रखता है। அல்லேலூயா. हालेलुया। வேதத்துல அப்படி பார்க்க முடிகிறது. शास्त्र में ऐसे हम देख सकते அல்லேலூயா. ஒரு நாள்னா ஒரு நாள், 3 நாள்னா 3 நாள், 7 நாள்னா 7 நாள் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். हैं। हाँ, एक दिन होता तो एक दिन है, 3 दिन होता 3 दिन, 7 दिन होता तो 7 दिन। इस विषय में यहोवा परफेक्ट है। தேவன் ரொம்ப கவனமாக இருக்கிறார். परमेश्वर बहुत ध्यान करे, உங்க மேல கவனம் வைக்கிறார். तुम पर ध्यान। அப்ப இந்த வருஷத்தின் துவங்குனீங்க முடிக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் உங்க மேல நோக்கமா தான் तुम सब ये साल को शुरू किया, अभी अंत भी होने वाला, यहोवा तुम पर लगातार दृष्टि விலக்க करे। மாட்டார் அவர். आमीन। वो अपने आंखों को तुमसे न फेरेगा। இங்க வாசிக்கலாம். அங்கே சத்துருக்கு வர்றதுக்கு முன்பாக இங்கே 1 சாமுவேல் புத்தகத்துல ஒரு சம்பவத்தை நான் வாசிக்க போகிறோம். पहला सामुएल के पुस्तक, அங்கே 1 சாமுவேல் புத்தகம் 13ஆம் அதிகாரம் पहला सामुएल के पुस्तक 13वां अध्याय 7வது வசனத்துல இருந்து நான் வாசித்தா 7वां वचन से लेकर எல்லாரும் எடுத்துக்கணும். 1 சாமுவேல் 1 சாமுவேல் 13:7. पहला सामुएल 13वां अध्याय में 7वां वचन। எபிரெயர் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கு கிளையாத் தேசத்திற்கு போனார்கள்.
और कितने इब्री यर्दन पार होकर गाद और गिलाद के देशों में चले गए। சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான், சகல ஜனங்களும் பயங்கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். परंतु साउल गिलगाल ही में रहा और सब लोग तरतराते हुए उसके पीछे हो लिए। கவனிங்க, சவுல் யார்? ये साउल कौन है? யாருங்க? कौन है? யார்? राजा, इस्राएल का இஸ்ரவேலுக்கு पहले முதல் ராஜா. इस्राएल का पहले राजा। இங்கே கவனிக்க வேண்டும், அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தில் இப்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை, ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். 8 वचन, वह सामुएल के टकराए हुए समय अर्थात 7 दिन तक पाठ होता रहा, परंतु सामुएल किलगाल में न आया और लोग उसके पास से इधर उधर होने लगे। கவனிங்க, 7 நாள் மட்டும் காத்திரு என்று யாருக்கு சொல்றாப்ல? ராஜாவுக்கு தீர்க்கதரிசி சொல்றார். पौषक्त सामुएल राजा साउल के लिए ऐसे कहा था, 7 दिन तक पाठ होते रखना, குறித்த காலம் வரும் 7 நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. क्योंकि टकराए हुए समय 7 दिन। அதுக்கு மீறி உனக்கு சத்துரு உன்னை மேற்கொள்ள முடியாது. आमें वो, क्योंकि शत्रु तुम पर आके प्रबल नहीं करेगा। உன்னையும் உன் ஜனத்தையும் சிதறடிக்க முடியாது. शत्रु आके तुम्हें और तुम्हारे संतानों को तीतर पीतर नहीं कर सकते। தீர்க்கதரிசி சொல்கிறாரு, 7 நாள் நீ பொறுமையோடு கூட நீ காத்திருங்கிறார். आमें पौषकता ने कहा 7 दिन तक तो धीरज से पाठ होते रखना। என்ன நடந்தது? क्या हुआ? இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்றாங்க? சிதறி போறாங்க. आमें सारे लोग जो साउल के पास था तीतर पीतर हुआ। சாமுவேல் இன்னும் வரல கில்கால். अब तक सामुएल गिलगाल में नहीं आया। ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போறாங்க. साउल से लोग इधर उधर அப்பொழுது गए। சவுல் சர்வாங்க தகன பலியை சமான பலியை என்னிடத்தில் கொண்டு வார்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்திட்டான். न हुआ। तब साउल ने कहा होम बलि और मेल बलि मेरे पास लाओ, तब उसने होम बलि को चढ़ाया। அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது, அந்த வசனம் ரொம்ப முக்கியம், 10ஆம் வசனம், 10वां முடிகிற वचन போது बहुत मुख्य है, जो कि वह होम बलि को चढ़ा चुका இதோ சாமுவேல் வந்தான். तो क्या देखता है कि सामुएल आ पहुंचा। சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு போனான். और साउल उससे मिलने और नमस्कार करने நீர் को செய்தது निकला। என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்கள் திட்டத்தில் நீர் வராதையும் பெலிஸ்தியர் மிக்சாமிலே கூடி வந்திருக்கிறதை நான் கண்டபடினாலே. सामुएल ने पूछा तूने क्या किया? साउल ने कहा जब मैंने देखा कि लोग मेरे पास से इधर उधर हो चले हैं और तू टकरा हुए दिनों के भीतर नहीं आया और बेलिस्ती मिकमास में इकट्ठे हुए हैं। கில்காலில் பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாக வந்து விடுவார்கள் என்று நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்கதன் வழியை செலுத்தினேன் என்றான். तब मैंने सोचा कि बेलिस्ती गिलगाल में मुझ पर अभी आप पड़ेंगे और मैंने यहोवा से विनती भी नहीं की है, अतः मैंने अपनी इच्छा न रहते भी होम बलि चढ़ाया। சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர், மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலில் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கு ஸ்திரப்படுத்துவார். सामुएल ने साउल से कहा तूने मूर्खता का काम किया है, तूने अपने परमेश्वर की आज्ञा को नहीं माना, नहीं तो यहोवा तेरे राज्य इस्राएलियों के ऊपर सदा स्थिर रखता है। You have done a foolish thing. அதாவது तूने मूर्खता का काम किया, நீ புத்தீனமா செய்திட்டீர். तूने मूर्खता का काम किया। அதாவது இங்கே கவனிக்க வேண்டும், सुनिए, அந்த வேற எண்ணத்தில் அவன் துணிஞ்சிட்டாங்க. वो ऐसे बलि चढ़ाने के लिए 7 நாள் காத்திருக்க சொன்னாப்ல. 7 दिन पाठ होते रहना। வாய்த்துக்கு 7 நாள்லாம் எடுத்துன 7 दिन मतलब कितना? இங்க பாருங்க, 24 hours ஒரு நாளைக்கு. एक दिन के लिए 24 घंटे। 7வது நாள் வந்துட்டு और 7वां दिन आ गया। ஒருவேளை அவன் கடைசி அந்த 1 மணி நேரத்தில் பொறுமையாக காத்திருக்கல. वो 6 दिन हो चुका और 7वां दिन में जो आखिरी 1 घंटे के लिए पाठ छोड़ने नहीं हुआ அல்லது था, ஒரு நிமிஷமும் கூட இருந்திருக்கலாம் காத்திருக்காம. या 1 मिनट भी होगा वो पाठ छोड़ते नहीं रहता। அவன் அவர் வர்றதுக்குள்ள தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை நிறைவேறதுக்குள்ள இவன் தகன பலியை செலுத்திட்டான். जैसे पोषकता ने कहा वचन पूरा होने से पहले ये साउल ने होम बलि चढ़ा दिया। இவனுக்கு என்ன தெரியுமா பயம்?
इसका क्या भय है? ஜனங்கள் எல்லாம் என்னை விட்டு சதறி போயிட்டு இருக்காங்க. पूरे लोग मेरे से इधर उधर जा रहा। சத்துரு பெலிஸ்தர் வந்து என்னை வந்து ஆக்கிரமிச்சிருவாங்க. वो फिलिस्ती आके मुझ पर चढ़ाई करेगा। இங்க கவனிங்க, இப்படி என்ன துணிஞ்சிட்டான். वैसे इसका बड़े हिम्मत आया। ஐ ஃபோர்ஸ் மை செல்ஃப்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அப்படி, அதாவது இங்க கவனிங்க, காத்திருக்கிற ஒரு அனுபவம் இல்லை. पाठ छोड़ने वाले अनुभव साउल को नहीं था। உனக்கு துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் உன் மேல நோக்கமா இருக்கிறது, கவனம் வைக்கிறார். हालेलुया। साल के आदि से लेकर अंत तक यहोवा तुम पर तो आंखें दृष्टि करता है। நாம் சில வேளையில பதறி போய் காத்திருக்காம தேவ சித்தத்தை இழந்து நாம் துணிந்து எதையா செஞ்சிரோம். लेकिन हम क्या करता है, उतावली होकर हम पाठ छोड़ते रही रहता है, हम बड़ी हिम्मत से कुछ भी दूसरे काम कर देता है। அதாவது காத்திருக்கிறான் காத்திருக்கிறான் காத்திருக்கிறான். साउल पाठ छोड़ता था, पाठ छोड़ता था, पाठ जोता था। அந்த குறித்த நாள் 7வது நாள், और जो 7वां दिन, அதாவது ஜனங்கள் இன்னும் சதறி போயிட்டே இருக்காங்க. लोग और साउल से इधर उधर गए थे। இவனுக்குள்ள என்ன ஆயிட்டு தெரியுமா? साउल के अंदर क्या आया? பயம் வந்துச்சு. भय आ गया। ஹல்லேலூயா. हालेलुया। இதுவரைக்கும் தீர்க்கதரிசி சொன்னதல்ல வார்த்தையெல்லாம் நடந்திருக்குது. अब तक जो पवित्र सामुएल ने जो वचन कहा था सब कुछ पूरा हुआ। கர்த்தருடைய கண்கள் இவனை பாதுகாத்து நடத்தி இருக்கிறது. यहोवा कहा के ये साउल को भी अगुवाई किया ஆனா था। முடிகிற விலைக்கு பாருங்க, நம்முடைய தேவன் ஆதியும் அந்தவுமானவர், आमीन। हमारा परमेश्वर आदि और अंत, அல்பாவும் ஒபேகமானவர், वो अल्फा और ओमेगा, துவக்கமும் முடிவுமானவர். वो प्रथम और अंतिम है। வேதத்தில் அப்படித்தான் வாசிக்கிறோம். சாஸ்திர வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். प्रकाशित वाक्य पहला अध्याय, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्य पहला अध्याय வாசிக்கலாம். 8வது வசனத்துல இருக்கிறது. 8वां वचन, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள கர்த்தர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறேன் என்று திருவள்ளம் பற்றுகிறார். प्रभु परमेश्वर जो है और जो था और जो आने वाला है, जो सर्वशक्तिमान है, ये कहता है मैं ही अल्फा और ओमेगा हूँ। அல்பா என்ன? अल्फा मतलब क्या? அல்பானா என்ன? துவக்கம்। துவக்கம். आमीन। अल्फा मतलब तो ஹல்லேலூயா. हालेलुया, बिगिनिंग। அல்பா என்னது? பிகினிங். आमीन। हालेलुया। ஒமேகானா முடிவு. आमीन। ओमेगा मतलब अंत। ஹல்லேலூயா. हालेलुया। ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார். वो प्रथम भी है, अंतिम भी இங்க है। பாருங்க, உங்களுடைய விசுவாசத்தை துவக்கினவர் அவர் முடிக்கவும் செய்வார். आमीन। जो तुम्हारा विश्वास का करता है वही तुम्हें सिद्ध भी करेगा। நீங்க பதற வேண்டாம். உங்களுடைய ஜீவியத்துல तुम तुम्हारी जिंदगी में उतावली मत हो, நீதிமான மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. क्योंकि वचन कहता धर्मियों के ऊपर परमेश्वर की आंखें लगी रहता है। ஒரு நிமிஷம் கூட அவனுக்கு இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் அவர் சரியாக நிறைவேற்றி முடிக்கிறவர். आमीन। यदि एक मिनट लगेगा, उस समय में प्रभु तेरे लिए जो कहता था वो पूरा करेगा। பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம். फिलिपियो पहला अध्याय 5वां वचन, நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்து நாள் வரையும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பு. நான் உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அது 4ஆ இருக்கும் 5ஆ छठवां वचन, मुझे इस बात का भरोसा है कि जिसने तुम में अच्छा काम आरंभ किया है वही उसे यीशु मसीह के दिन तक पूरा करेगा। இங்கே கவனிங்க, உங்களுக்கு துவங்கினவர் முடிக்கிறவராகத்தான் இருக்கிறார். जो तुम्हें आरंभ किया वो ये पूरा भी करेगा। விசுவாசத்தை துவங்கினவர், எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம். விசுவாசத்தை துவங்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசு. इब्रानी 12 पहला वचन कहता जो विश्वास के करता है वो அவரை तुम्हें நோக்கி सिद्ध भी நீ करता है, ஓடுங்கிறாரு. उसी के ओर तुम दौड़ना है। அதனால உங்களுக்கு சோதனைகள் பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் காத்திருக்காம பதறி போய் ஏதாவது செஞ்சிருக்க கூடாது. लेकिन तुम जो गई समस्या और संकट आते समय तुम पाठ छोड़ते रहना, लेकिन तुम हिम्मत से कुछ दूसरा काम சத்துரு करना। வந்துருவானோ, मेरे शत्रु आ என்ன जाए, மேற்கொண்டுருவானோ, मुझ पर प्रबल कर देगा, என்ன முடிச்சிருவானோ, मुझे खत्म कर देगा। இப்படி நீங்கள் எண்ணி துணிஞ்சிட வேண்டாம். ஐ ஃபோர்ஸ் மை செல்ஃப். ஆமென். அப்படித்தான் அந்த ராஜா துணிஞ்சிட்டான். वैसे ये राजा साउल भी हिम्मत से काम किया। அதைத்தான் சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை பார்த்து புத்தீனமாய் நீ செய்து. इसलिए पवित्र सामुएल ने कहा तुमने निर्बुद्धि அதே के போல काम இந்த किया। வருஷத்துல நீங்க நிறைய புத்தீனமாக நம்ம செய்திருக்கோம். वैसे हम भी ये साल भर के गई मूर्खता के काम किया। அதாவது யூ ஹேவ் டன் எ Foolish. ஃபூலிஷ் திங்கிங். हालेलुया। அநேக அதாவது புத்தீனமாக செய்திருக்கிறோம். गई मूर्खता का हमारा विचार भी था। அதை நாம் ஒத்துக்கிறோம்.
पहले हम ग्रहण करें। விசுவாச ஜீவிய விசுவாசம்னா என்ன? विश्वास मतलब क्या है? அத கடைசி வரைக்கும் உங்களை புடமிட்டு பார்க்கிறார். वो अंत तक तुम्हें परख के देखेगा। விசுவாசம்ங்கிறது புடமிட்டு பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம். विश्वास मतलब क्या है? परख के देखेगा। அழிந்து போற பொன் அக்கினியிலே சோதிக்கப்பட்டு புடமிடப்படுகிறது. जो नासवान सोना आग में डाल के परखता है। பேதுருக்கு எழுதின நிருபம் पत्रस का पत्र 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கலாம். पहला पत्रस पहला अध्याय 7वां वचन। அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் காணப்படும். और ये इसलिए है कि तुम्हारा परखा हुआ विश्वास जो आग से ताए हुए नासवान सोने से भी कहीं अधिक बहुमूल्य है, यीशु मसीह के प्रकट होने पर प्रशंसा और महिमा और आदर का कारण ठहरे। ஒரு பொன்னை அக்கினியிலே போட்டு புடமிடுகிறார்கள். एक नासवान सोने का आग में डाल के ताया அதை करता போல உன் விசுவாசம் சோதிக்கப்பட்டு புடமிடப்படுகிறது. वैसे तुम्हारा विश्वास भी परख के जाएगा। அதை பார்க்கலும் விசுவாசம் அதிக விலையேறப்பட்டது. उससे अधिक अनमोल बहुमूल्य तुम्हारा विश्वास। தங்கம் விலை கூடிக்கிட்டே இருக்கு. सोने का भाव बढ़ते जाता। 1,03,000 எத்தனைன்னு தெரியல. हालेलुया। அல்லேலூயா. ஒரு பவுன் நகை एक तोला 1,03,450 ரூபாயா 250 ரூபாயா தெரியல. सोना एक तोला 1 लाख के ऊपर बढ़ते जा रहा। அதை விட விலையேறப்பட்டது. उससे बढ़कर तुम्हारा विश्वास बहुमूल्य है। விசுவாசத்தை தொலைச்சிட கூடாது. आमीन। पाए हुए विश्वास को खोना தங்கம் नहीं। தொலைஞ்சு போனாலும் பரவாயில்ல. सोना कोई बात भी टेंशन नहीं। விசுவாசம் இயேசுதான் உங்க விசுவாசம். यीशु पर रखा हुआ இயேசுதான் विश्वास, உங்க தங்கம். यीशु की तुम्हारा सोना। அந்த விசுவாசத்தை துவக்கினவரும் वो विश्वास को जो शुरू किया முடிக்கிறவாங்க. वो अंत भी करेगा। இங்க கவனிங்க, உங்க விசுவாசத்தை இழந்துடக்கூடாது. तुम अपने विश्वास को खोना नहीं। விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்குமாக இயேசுவை நோக்கியே ஓடணும். जो विश्वास के करता और जो सिद्ध करता उस यीशु के ओर दौड़ना है। அப்போ இந்த விசுவாசத்தை இழந்துடக்கூடாது. அங்கே சவுல் ராஜா விசுவாசத்தை இழந்து புத்தீனமா செய்துட்டார். आमीन। वो राजा साउल अपने विश्वास को खो दिया, ने मूर्खता के काम किया। காத்திருப்பா 7 நாள் காத்திருன்னார். 7 दिन पाठ सोते रहना। ஜனங்கள் அவனை விட்டு விலகி சதறி போயிட்டே இருக்காங்க. लोग को साउल से इधर उधर घूमने लगा இன்னமும் சதறி போறாங்க. और भी घूम रहा है। இப்ப என்னை விட்டு போயிட்டு இருக்காங்க. நிறைவேறிக்கா திட்டம், அந்த குறித்த நாளின் திட்டத்துல அவர் வரலையா அவர். वो कहता है टकराए वो समय पर वो पवित्रता नहीं आया। 7ஆம் நாள் ஆயிட்டு 7वां दिन हो गया। எல்லா நாளும் சாமுவேல் தீர்க்கதரிசியை காணோம். 7वां दिन भी वो पवित्रता नहीं आया सामूएल। 1 சாமுவேல் 13:11 அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. पहला सामूएल 13 अध्याय 11 वचन ऐसी कहता है। ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போறாங்க. लोग मुझसे इधर उधर जा रहा குறித்த है। நாட்கள் திட்டம் பண்ணப்பட்ட நாட்கள் அவர் வர காணோம். अब टकराए हुए दिनों में नहीं आया। இங்க பாருங்க, அப்ப என்னென்ன அர்த்தம் என்ன? इसका क्या अर्थ है? அவன் பலி செலுத்தின வேலை என்ன? वो जो बलि चढ़ाया वो समय कौन सा? பலியிடுற முடிகிற போது வந்துட்டார். हाँ, वो बलि चढ़ा के खत्म किया, पवित्रता आ गया। 7ஆம் நாள் தான் 7वां दिन 23 மணி நேரம் ஆயிட்டு 23 घंटा हो चुका। 1 மணி நேரத்துக்குள்ள आखिर 1 घंटे में சில பேருக்கு ஆக்க பொறுத்தவர்களுக்கு ஆற பொறுக்க பத்தி ऐसे कहावत है, जो खाना पकाने तक पाठ होते रहेंगे, लेकिन वो पकाया हुआ खाना ठंडा होने तक नहीं रहता, खा लेता। பொத்து போகும். में जीव जल जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। சூடா இருக்கு, तना कारण है, நம்ம வயிறு பசிக்குது, पेट भूख लग रहा है पेट में, ஆனா கொஞ்சம் ஆறட்டுமே. थोड़ी ठंड तो होने दो। இவன் 7ஆம் நாள் ஆயிட்டு 7वां दिन हो गया, வரல, पवित्रता नहीं आई, குறித்த நாள்ல வரல. टकराए हुए समय में नहीं आया, தடால் தகட பலியை செலுத்தி तुरंत होम बलि चढ़ा दिया, அவர் வந்துட்டார். आ गया। ஹல்லேலூயா. हालेलुया। இங்க விசுவாச ஜீவியத்துல तुम्हारा विश्वास के கடைசி வரைக்கும் நாம விசுவாசத்துல உறுதியாக இருக்க வேண்டும். पाए हुए विश्वास में आखिर तक दृढ़ रखना। விசுவாசத்துடைய அடையாளம் அதுதாங்க. विश्वास का चिन्ह वही है, கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்க வேண்டும். आखिर तक दृढ़ रहो, அது ரொம்ப மிக மிக முக்கியம். वो बहुत मुख्य है। அத உங்களுக்குள்ள வேற என்ன துணிகரம் வரும், வேற எண்ணங்கள் और भी किसी विचार मूर्खता के काम करने के लिए आएगा। அவனுக்கு அப்படித்தான் அந்த எண்ணி துணிந்துட்டான். मैं साउल ऐसे ही बड़े यास बांध के கர்த்தருடைய சமுத்திரக்கு விண்ணப்பம் பண்ணவில்லை. எனக்கு யாரு விண்ணப்பம் பண்றதுக்கு வரல, யாரு சாமுவேல் தீர்க்கதரிசி விண்ணப்பம் பண்ண வரல. वो बोलता है पवित्रता सामुएल मेरे लिए विनती करने के लिए नहीं आया।
உடனே சரி நானே அந்த பிரமாணத்தை செஞ்சுறேன். ठीक है, जो व्यवस्था वो मैं करूंगा। இவனுக்குள்ள துணிஞ்சிட்டான். ऐसे बड़े ஆனால் தீர்க்கதரிசி வந்தா, लेकिन पौरुषत्व आया, ஆனா அவன் புத்தியீனமா செய்துட்டான். निर्बुद्धि का काम। இதே போல நம்முடைய விசுவாச ஜீவியத்துல ऐसे हमारे विश्वास के जीवन நாம் இந்த வருஷத்துல अनेक புத்தியீனமாக செய்திருக்கிறோம். साल भर के गई मूर्खता के काम हम भी துவக்கம் முதல் முடி மட்டும் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. साल के आदि से लेकर अंत तक यहोवा की दृष्टि हम உங்களை पर है। குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் காரியங்களை குறித்து எல்லாம் அவர் கண் வைக்கப்பட்டு தான் तुम्हारे बारे में, तुम्हारे परिवार बाल बच्चे के बारे में सब कुछ प्रभु अपने वश में रखा நீ है। அவசரப்பட்டுட்டு तो ऐसे अर्जेंट से வேத வசனத்துக்கு புறம்பாக ये वचन से दूर होकर நம்ம புத்தியீனமா ஏதாச்சும் செய்யக்கூடாது. मैं निर्बुद्धि का मूर्खता का काम नहीं அதான் करना। ஃபூலிஷ் वो ये foolish திங்கிங். foolish புத்தியீனமாக செய்யறது, मैं निर्बुद्धि का काम, புத்தியீனமாக செய்தறக்கூடாது. मूर्खता का काम मत அப்ப कर। ரொம்ப முக்கியம் அவருடைய வார்த்தை என்ன சொல்ல அதுக்கு பொறுமையா இருக்கணும். मैं जैसे यहोवा का वचन, वो वचन के अनुसार पाठ छोड़ते रहो। விசுவாசத்தை தகப்பன் ஆபிரகாமே புத்தியீனமா செஞ்சிட்டாரே. और विश्वास के पिता अब्राहम वो भी मूर्खता का काम किया। 10 வருஷம் காத்திருந்தாரு, 10 साल इंतजार किया, மனைவி சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிச்சிட்டாரு. पत्नी को बात माना, இஸ்மவேல் பிறந்தான். इस्माइल का जन्म हुआ। என்ன நடந்து காத்திருக்க முடியல. पाठ छोड़ते नहीं रहता। தேவன் துவக்க முதல், விசுவாசத்தை துவக்க முதல் முடிவிட்டு உங்களை நடத்துகிறவர். तुम्हें प्रभु विश्वास के शुरू आदि से लेकर अंत तक वो पूरा இந்த करेगा। வருஷத்தின் முடிவில் வந்திருக்க நாம் ஒவ்வொருவரும் அப்படி விசுவாசிப்போம். हम भी इस साल के आखिरी आराधना में आया, हम सब ऐसे ही विश्वास करेंगे। சில அவிசுவாசத்தினால் நாம் எப்படி செஞ்சு விடுகிறோம். हम के अविश्वास के मारे ऐसे करता है। உங்களை துவக்கினவர் அவர் முடிக்க வல்லவர். तुम्हें जो पूरा किया अच्छे काम, உன்னை ராஜாக அபிஷேகம் பண்ணினவர். वो तो राजा के लिए अभिषेक किया साउल உன்னை का। கடைசி வரைக்கும் முடிய வரைக்கும் உன்னை நடத்த முடியும். अंत तक प्रभु अगुवाई करता था। உன்னை ரட்சித்தவர். तुझे उद्धार किया, உன்னை முடிக்கவும் வல்லவர். वो ही तुम्हारे पूरा भी முடிவு பிறந்த நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான். जो अंत तक बने रहता वो ही उद्धार। கடைசி வரைக்கும் அதை முடிக்கணும் ஓட்டம். अंत तक हम अपने दौड़ को पूरा करना। அல்லேலூயா. हालेलुया। மீண்டும் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் हमारा பண்ணுவோம். हाथ उठा के धन्यवाद करेंगे। இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்த்தால் 2 ராஜாக்களின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். दूसरा राजाओं, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ரெண்டு ராஜாக்களின் புத்தகம். दूसरा राजाओं, ஆண்டவரே ஸ்தோத்திரம். 4ஆம் புத்தகம், 2 நாளாமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 दूसरा इतिहास, 2 நாளாமத்துல दूसरा इतिहास இங்க வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 16 अध्याय में 9वां वचन। 2 Chronicles 16 verse 9. दूसरा इतिहास, இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். இங்க கவனிங்க. सुनिए, இது ஆசாங்கக்கூடிய ஒரு யூத ராஜா. यहाँ एक राजा है, यहूदा का राजा। ये राजा का नाम இந்த आसा। ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ये राजा आसा के बारे में यहाँ लिखा है। இங்கே கவனிக்க வேண்டும். सुनिए, இவன் கர்த்தரை சார்ந்து ஜீவித்த ஒரு ராஜா. ये यहोवा के तरफ में होकर जीवन बिताया हुआ राजा। ஆனால் இந்த அதிகாரத்துல 14ஆம் அதிகாரத்துல கர்த்தரை சார்ந்து ஜீவித்த ஒரு ராஜா. 14वां अध्याय में, दूसरा इतिहास 14वां अध्याय में ये यहूदा राजा आसा यहोवा के तरफ में होकर जिया था। நீங்கள் 14ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசித்தா, दूसरा इतिहास 14वां अध्याय में 8वां वचन, அவனுக்கு ரோதமாக பெரிய ஒரு சேனை வந்தது. ये आसा के विरोध से एक बड़ी सेना है। யூதாவின் பரிசை ஈட்டி பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பென்யமீனில் கேடகம் பிடித்து வில்லை நானாட்டு 2,70,000 பேரும் சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவரெல்லாரும் பராக்கிரமசாலிகள். आसा के पास डाल और पर्जी रखने वाले की एक सेना थी, अर्थात यहूदा में से तो 3 लाख पुरुष और बिन्यामीन में से डाल रखने वाले और धनुषधारी 2,80,000, ये सब सूरवीर थे। இங்கே டிஃபென்ஸ் கொடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ सब लिखा, அதாவது இவனுடைய
சேனைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. इनके सेना के सैनिक के बारे में लिखा. எவ்வளவு? कितना? 5 மொத்தம் எத்தனை இருக்கிறது? टोटल कितना है? 5 லட்சத்து எத்தனை? 3 லட்சம். 3 லட்சம் ஈட்டி பிடிக்கிறவங்க, பரிசை பிடிக்கிறவங்க. 3 लाख पुरुष है जो ये 2,70,000 பேர் சேனை ஆசாவுக்கு இருந்தது. 3 लाख और 1-2 लाख. அவனுக்கு ரோதமாக 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எத்தியோப்பியா சேதா 10 லட்சம் பேர் சேர்ந்த சேனை 300 ரதங்களோடு கூட புறப்பட்டு வர்றாங்க. वो 9वां वचन में इनके विरोध से 10 लाख पुरुषों की सेना और 300 रथ लिए हुए. இவன்ட அவ்வளவு சேனை கிடையாது. लेकिन ये आशा के पास उतना सारा नहीं था. இது யார்? யூத ராஜா. ये यहूदा राजा. சத்துரு எதிராக வருகிறான். शत्रु आशा के विरोध से आ रहा है. அப்போ அவன் எதிராளி வரவன் 10 லட்சத்தோட வரான். जो शत्रु आया आशा के विरोध से, वो 10 लाख रखा था सेना. அவன் தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி, तब आशा ने क्या किया? प्रभु के सम्मुख में नम्र हुआ. பாருங்க, கர்த்தரை சார்ந்து கொள்கிறான். प्रभु की तरफ में हो गया. கர்த்தருடைய சார்ந்து கொள்ளக்கூடிய அனுபவம், प्रभु के तरफ में होने वाला अनुभव. சில வேளையில இங்கே கவனிங்க, நம்ம அப்படிப்பட்ட வேலையில ரொம்ப பெருமையாக ஆகாயத்துல போய் செலவம் பண்ணக்கூடாது. ऐसे समय में हम ऐसे लाठी उठा के आसमान में தேவ சமூகத்துல உள்ளதன்னு இல்லாதன்னு சொல்ல. परमेश्वर के सम्मुख में जो है कहो, जो नहीं है नहीं कहो. ஒரு ராஜா 20,000 சேனையோட வாரான். एक राजा 20,000 सैनिक के साथ. 10,000 தான் இருக்கிறது. मेरे पास तो 10,000. தேவனிடத்திலே முறையிடுவோம். प्रभु के पास दोहाई दे. அப்படித்தான் செஞ்சிருக்கிறாங்க. इसे ये किया. தன்னை தாழ்த்து. अपने को दीनता. அப்படிப்பட்ட வேலையில நீ ஆகாயத்துல என்னால முடியும் சொல்லிட்டு பலத்தை காமிக்க வேண்டாம். ऐसे समय में तू आसमान में लाठी मत पीटना. 11ஆம் வசனத்துல காமிப்போம். 11वां वचन. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளதாகிலும் பலனற்றதாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உங்களுடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதீயும் என்றார். 11वां वचन. तब आशा ने अपने परमेश्वर यहोवा की ओर दोहाई दी, हे यहोवा, जैसे तू सामर्थी की सहायता कर सकता है, वैसे की शक्तिहीन को भी हे हमारे परमेश्वर यहोवा हमारी सहायता कर, क्योंकि हमारा भरोसा तुझी पर है और तेरे नाम का भरोसा करके हम इस पीढ़ के विरोध आए हैं. यहोवा तू हमारा परमेश्वर है, मनुष्य तुझ पर प्रबल न होने पाएगा. அவரை உம்மை சார்ந்து கொண்டார்கள். ये यहोवा के तरफ में हो गया. அவரை சார்ந்து கொண்டு यहोवा के तरफ में हो. உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். आमेन. हम ऐसे तुम पर भरोसा करके इस भीड़ के विरोध எதிராக பெரிய ஏராளமான ஒரு கூட்டம் இருக்கிறது. इन लोगों के बीच में एक बड़े உனக்கு பிரச்சனை, பெரிய பிரச்சனை வரலாம். तेरा भी समस्या बहुत बड़ा हो. ஆனா அப்படிப்பட்ட வேளை நீ கர்த்தரை சார்ந்து கொள்ள. लेकिन उसी समय तो यहोवा की तरफ में आ இங்க जा. கர்த்தரை சார்ந்து கொண்டு ये लोग यहोवा की तरफ में பலனற்றக்கால் உதவி செய்யறது லேசான காரியம், எனக்கு துணை செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள். वैसे प्रभु से विनती किया है, प्रभु आप सामर्थी या शक्तिहीन दोनों को सहायता करना आपको होता है, इसलिए मुझे सहायता कर. சத்துருக்கள் முறியடிக்கப்பட்டு ஓடி போயிட்டான் சத்துரு. जो शत्रु आया वो पूरी रीति से भाग गए. கர்த்தர் இந்த ஆசாவோட இருந்தார். यहोवा ये आशा के साथ. ஆனா परंतु இந்த 16ஆம் அதிகாரத்துல ये 16वां अध्याय में இவங்க பாசாங்க கூடி ஆசாவை எதிர்க்கிறதற்கு பாசாங்குடி இஸ்ரவேலின் ராஜா வாரான். यहूदा आया. 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. பாசாங்கிறவன் வாரான். 16वां अध्याय पहला वचन. आशा के राज्य. இங்க வேண்டாம், இப்படி விரோதமாக வரும்போது वैसे जो विरोध से आया बासा, இவன் என்ன செஞ்சிருக்கணும்? आशा ने क्या करना चाहिए था? அதே கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கணும். उसी यहोवा के तरफ में होना चाहिए था. இவன் என்ன தெரியுமா செய்யறான்? ये क्या किया मालूम है? யாருக்கு ஆள் அனுப்புறான்? किसके पास भेजा है? சிரியாவின் ராஜாவுக்கு சார்ந்து கொண்டான். सीरिया राजा के तरफ में. சிரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி வெகுமதி அனுப்புறார். सीरिया राजा के लिए कहीं पक्षित को भेजा. அன்றைக்கு பலனற்ற உனக்கு பலம் தந்தாரு. उसी दिन तू शक्तिहीन कहा, तुझे प्रभु शक्ति दिया. அதாவது இங்க கவனிங்க, இங்க இவருக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு. अभी इसका अंदर सुपीरियरिटी कॉम्प्लेक्स आया. பெரிய நான் உயர்ந்தவன் ஆயிட்டார். अभी ये बड़ा हो गया. உன்னை உயர்த்தினவரே அவர்தான்.
कौन है तुझे ऊंचा किया? இப்ப எந்த சிரியாவின் ராஜாவை இவன் கையில ஒப்பு கொடுக்கிறதுக்கு இருந்தார் தேவன். आमें प्रभु ये सीरिया के राजा को भी आशा के अधीन में करता இவன் था। சப்போர்ட்டுக்கு போய் பெரிய சப்போர்ட்டுகளை தேடுறாரு. ये सहायता के लिए सीरिया राजा के वश में गया। உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறாரு. तेरे साथ तो प्रभु அதை यहोवा மறந்து சிரியாவின் ராஜாவை சப்போர்ட் கூப்பிட்டான். ये वो भूलकर सीरिया राजा के तरफ में गए। வெள்ளி பொண்ணு எல்லாம் விலை உயர்ந்த வஸ்துக்கள் எல்லாம் அனுப்பி விடுறாரு. जो बहुमूल्य वस्तु सोने चांदी सब कुछ भेजा। யாரை எதுக்குறதுக்காக? किसको विरोध से? இந்த பாசாங்கிற இஸ்ரவேல் ராஜாவை எதுக்குறதுக்காக. इस्राएल राजा के बादशाह के विरोध से। சரி ஜெயிச்சிட்டாங்க. अभी जय पा लिया, ஆனா परंतु 7வது வசனத்துல வாசிக்கிறோம். 7वां இங்க வாசிக்கலாம் 2 நாளாமோ 16:7. दूसरा का 16वां अध्याय। அக்காலத்திலே उस समय ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி हनानी दर्शी யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் வந்து அவனை நோக்கி, यहूदा के राजा आसा के पास जाकर कहने நீர் लगा, உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சிரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடினாலே சிரியா ராஜாவின் ராணுவம் உமக்கு கைக்கு தப்பி போயிற்று. तूने जो अपने परमेश्वर यहोवा पर भरोसा नहीं रखा वरन आराम के राजा की पर भरोसा रखा है, इस कारण आराम के राजा की सेना तेरे हाथ से बच गई है। மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா. அன்றைக்கு 14ஆம் அதிகாரத்துல 10 லட்சம் பேர் வந்தானப்பா. அப்படி சேனையா வந்தானே. क्या 14वां अध्याय में 10 लाख அத सैनिक 8வது आए। வசனத்துல சொல்றாரு. இந்த ஒரு ஞானதிஷ்டிக்காரன் சொல்றான், 8वां वचन में वो दर्शी ऐसे कहता, எப்ப அன்னைக்கு மிகவும் ஏராளமான ரதத்தோடு வந்தானே ஒரு கூட்டம். क्या उसी दिन कुशियों और लबियों ने सेना बड़ी न थी और क्या उसमें बहुत से रथ और सवार न थे? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்டு போதெல்லாம் போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தார். तो भी तूने यहोवा पर भरोसा रखा था, इस कारण उसने उनको तेरे हाथ में कर दिया। நீர் அன்னைக்கு கர்த்தரை சார்ந்து கொண்டீர், கர்த்தர் உமது கையில் ஒப்பு கொடுத்தார். तुम उसी दिन यहोवा के तरफ में था, इसलिए यहोवा तुम्हारे हाथ में किया। தம்மை பற்றி உத்தமமாக இருதயத்தோடு உள்ளவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியில் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் சொல்லிட்டாப்ல. 9वां वचन, देख यहोवा की दृष्टि सारी पृथ्वी पर इसलिए फिरती रहती है कि जिनका मन उसकी ओर निष्कपट रहता है उनकी सहायता में वे अपनी सामर्थ दिखाए। तूने ये काम मूर्खता से किया है, इसलिए अब से तो लड़ाइयों இந்த விஷயத்தில் மதியில்லாது போய்விட்டான். ये काम में मूर्खता किया। In this you have done foolishly. तूने ये काम मूर्खता से किया। அதாவது இங்கேயும் பாருங்க, மதியில்லாது செய்து விட்டான். यहाँ भी हम देखते हैं संभव को मूर्खता से काम किया। இந்த வேளையில அதாவது வேதம் அங்கே தெளிவா பேசுறாரு, நீ உத்தம இருதயத்தோடு நீதிமானுங்க மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்குதப்பா. जो कोई निष्कपट रहता है उस पर यहोवा की आंखें அவருடைய வல்லமை விளங்கும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமியில உலாவிக் கொண்டிருக்கிறது. आमें उनकी सहायता में वो अपनी सामर्थ दिखाए। 14ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய கண்கள் உன் மேல இருந்துச்சுப்பா. आमें दूसरा अधिकार 14वां अध्याय में आशा के ऊपर यहोवा का दृष्टि था। முடிவும் துவக்கமும் இருந்துச்சு, முடிவும் உன் மேல இருக்குது. आदि भी तुम पर है, अंत भी तुम पर है। ஆனா இங்க लेकिन यहाँ கர்த்தருடைய கண்கள் இவன் மேல இல்லாம போயிடுச்சு. यहोवा का दृष्टि इस पर नहीं था। யாருடைய மதியினத்தினால? किसका मूर्खता? இந்த ராஜா ये राजा आशा के मूर्खता। ஆசாவுடைய மதியினம். ये राजा आशा के मूर्खता। மதியினத்தினால ये मूर्खता के कारण தேவன் உங்களை விட்டு உங்களுடைய பார்வை விலகி விடுகிறது. यहोवा का दृष्टि तुम पर நம்முடைய மதியினத்தினால புத்தியினத்தினால தேவனுடைய பார்வை விலகி விடுகிறது. हमारा मूर्खता के काम से, हमारे निर्बुद्धि से यहोवा हमसे अपने உங்களை दृष्टि को फेर लेता। காக்கிறவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. जो तुम्हारे रक्षक है वो कभी न सोता துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் உங்க மேல வைக்கப்பட்டிருக்கிறது. आमीन। आदि से लेकर अंत तक यहोवा की दृष्टि तुम पर रखा गया। இந்த ராஜா மேல வைக்கப்பட முடியாத காரணம் என்ன? ये राजा के ऊपर दृष्टि फेर लिया, कारण क्या? அவன் மதியினமாக நடந்து கொண்டான். ये मूर्खता का काम किया। அவரை சார்ந்து கொண்டாமல் ये यहोवा पर भरोसा नहीं रखा வேற எதையோ பலத்தை और சார்ந்து किसी सामर्थ पर भरोसा रखा। எந்த சூழ்நிலையும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். किसी परिस्थिति में भी तुम यहोवा पर இந்த भरोसा रख। வருஷத்தின் கடைசியில ये साल के अंत में நாம் அவரை சார்ந்து கொள்ள ஒப்பு हम கொடுப்போம். यहोवा पर भरोसा रखने அவரை के लिए சார்ந்து கொள்ளும் போது उस पर भरोसा रखेगा तो கர்த்தர் உங்கள் மேல துவக்க முதல் முடிவு மட்டும் அவருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. आदि से लेकर अंत तक यहोवा की दृष्टि तुम पर கர்த்தருடைய रखा है। கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. यहोवा की दृष्टि तुम पर है। அவர்
வல்லமையான காரியங்களை செய்வார். वो बड़े सामर्थ के काम करे, அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். वो अपनी सामर्थ को दिखाएगा। அன்றைக்கு 14ஆம் அதிகாரத்துல பெரிய வல்லமையை விளங்க பண்ணினார். 14 अध्याय में बड़े सामर्थ दिखाया। அதே வல்லமை இங்கே உண்டு. उसी सामर्थ 16 अध्याय में भी था। துவக்கத்திலே உண்டு, முடிவு உண்டு. आदि से लेकर अंत तक। அல்லேலூயா. हालेलुया। ரட்சிக்கப்பட்ட புதுசுலை உண்டு, கடைசி வரைக்கும் இருக்கு அந்த வல்லமை. जो उतार पाया शुरुआत के अनुभव में भी है। விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாக அவரை நோக்கி ஓடுவோம். इसलिए जो तुम्हारा विश्वास के करता और जो तुम्हें सिद्ध करने वाला उसी के ओर ताक कर दौड़ो। துவக்கினவர் முடிப்பார் அவர். जो शुरू किया अच्छे काम वो पूरा भी करेगा। ஆனால் நாம் அவருடைய பார்வை நம்மை விட்டு விலகி விடக்கூடாது. लेकिन वो अपने दृष्टि को हम पर न फेरना। இங்கே விலகி விட்டது, यहाँ फेर लिया। இந்த ராஜாவுக்கு விலகி விட்டது. ये राजा से अपने दृष्टि को फेर लिया, சத்துருக்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டுட்டான். शत्रुओं के वश में कर இவன் दिया। என்ன செய்யறான்? ஞான திருஷ்டிக்காரனை போய் கொல்றதுக்கு கடும் கோபம் கொண்டு அவனை போய் சிறையில் அடைக்கிறான். यासा ने दर्शी पर क्रोधित हुआ, उसको ऐसे बंधुआ में डाला ஜனங்களுக்கு விரோதமாக கொடூரமான வேலையை செய்யறான். और लोगों के विरोध से क्रोधित के काम किया। இதனால இங்க கவனிங்க, இவனுக்கு கால்ல வியாதிப்பட்டு மரித்து விடுகிறான். इस कारण इसका पैर में कुछ बीमार आया, मर गया வேற பரிகாரிகளை போய் தேடுறான். और दूसरे प्रायश्चित के लिए ढूंढने लगा। அவன் வியாதியை கர்த்தரை அல்ல பரிகாரிகளை போய் மத்த இதுக்கெல்லாம் பரிகாரம் போய் தேடிட்டு இருக்கான். ये अपने बीमार में यहोवा पर भरोसा नहीं और किसी पर भरोसा रखा। அதனால இங்க கவனிங்க, இவன் செய்தக்கூடிய வேலை 4 great mistake ஆசாப். ये राजा आसा के ऊपर 4 बड़े गलती था। இந்த மாதிரி பிரச்சனையில वैसे समस्या में தேவன் அவனை விட்டு விலகி விட்டதாக பார்க்கிறோம். परमेश्वर अपनी दृष्टि ये आसा 4 से फेर great लिया। mistake of ஆசா. ये आसा के ऊपर 4 बड़े गलतियां। ஒன்னு கர்த்தரை சார்ந்து கொள்ளவில்லை. एक प्रभु पर भरोसा नहीं रखा। ரெண்டாவது தீர்க்கதரிசி சொன்ன கூட அந்த சொன்ன யாரு ஞானதிஷ்டிக்காரன் சொன்ன வார்த்தையை கேட்காம அவனை கடுமையா சிறையில கொண்டு போட்டான். दूसरा गलती जो अनानी दर्शी को बंधुआ में डाला। மூணாவதாக கொடூரமாக ஜனங்களை நடத்தினான். और तीसरा क्रोधित होकर लोगों का अगुवाई किया। ஜனங்களை சிலரை கொடூரமாக இவன் நடத்துறான். लोगों की कई लोग क्रोधित से अगुवाई किया। இவனுக்கு வியாதி, காலில் புண்ணு வந்துட்டு. इसका पैर में चोट நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க 12 வசனத்துல. 12 वचन में அந்த வியாதியிலும் கர்த்தரை தேடல. उसी समय जो रोग आया यहोवा पर भरोसा नहीं रखा, அவன் பரிகாரிகளை தேடினான். वो प्रायश्चित लोगों के ढूंढने இங்க लगा। பாருங்க, கர்த்தரை விட்டு விலகி விட்டான். यहोवा से अलग हो गया। இவன் மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இல்லை. आमीन। अभी यहोवा अपने दृष्टि इस पर इससे फेर लिया था। இங்க இப்படிப்பட்ட 4 மிஸ்டேக்ஸ் அவன் பண்ணி விட்டான். वैसे 4 बड़े गलतियां आशा का हो गई। கர்த்தர் துவக்க முதல் முடிவிட்டும் கர்த்தருடைய கண்கள் வைக்கப்படுகிறது. आदि से लेकर साल के आदि से लेकर अंत तक प्रभु यहोवा तुम पर दृष्टि करता। உயர்த்தும் போதும் கர்த்தர் ரொம்ப கவனமா அவரை சார்ந்து கொள்ளணும். जब ऊंचे अनुभव में ले जाता तब भी यहोवा पर भरोसा எப்பொழுதும் रख। கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். सर्वदा यहोवा पर भरोसा रख। உயர்த்தும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். जब ऊंचे अनुभव आता तब सावधान रखना। அதாவது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரெண்டு இருக்குது. हमें 2 प्रकार का அதாவது 2 தன்மை இருக்குது. அல்லேலூயா. 2 प्रकार का गुनाह है। சுப்பீரியாரிட்டி இருக்குது, அதாவது இன்ஃபீரியாரிட்டி இருக்கிறது. सुपीरियरिटी भी है, इन्फीरियरिटी भी है। அதாவது தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது, உயர்வு மனப்பான்மை இருக்கிறது. सुपीरियरिटी कॉम्प्लेक्स भी है, इन्फीरियरिटी कॉम्प्लेक्स भी। இந்த வேலையில ரொம்ப கவனமாக அவரை சார்ந்து கொள்ள. आमीन। ऐसे समय में हम यहोवा पर है भरोसा रखना। அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவரை சார்ந்து கொள்ளணும். किसी भी परिस्थिति की ना हो उस पर भरोसा रखो। அப்போ கர்த்தருடைய கண்கள் यहोवा की आंखें துவக்க முதல் முடிவிட்டு நம்ம நோக்கமா இருக்கிறது. शुरुआत से लेकर अंत तक हमारे ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की महिमा। கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கிறது. यहोवा की आंखें हम पर बनी रहे। நீங்க எல்லாம் தெரிஞ்ச ஒரு பகுதியை பார்த்து நான் முடிக்க ஆசைப்படுறேன். நாம் படிச்சிருக்கிறோம். एजेकिया राजा। எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் படிச்சிருக்கிறோம். एजेकिया राजा के बारे में हम सब जानता है। எசேக்கியா ராஜாவுன்னா என்ன நடந்தது? उसका 15 साल बड़ा 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். दूसरा राजाओं की पुस्तक 20वां अध्याय। வியாதி கண்டு கிடக்கிறாரு. ये बीमार में पड़ा। ஏசியா தீர்க்கதரிசி அவர்கிட்ட வராரு.
हो सकता है ईसाया ये एजेकिया के पास आया நீ காரியங்கள்லாம் ஆயத்தப்படுத்த ஒழுங்கு பண்ணுன்னு சொல்லிட்டாரு. तो अपने सारे कामों को ठीक कर दो तो नहीं ஆனா बचेगा। சுவர்புறமாக திரும்பி அழுகுறாரு. लेकिन ईसाया दीवार के ओर देखकर विनती किया। அப்போது 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் குணமாக்குவேன், 3ஆம் நாளே கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவா என்று சொன்னார். आमीन। तभी परमेश्वर ने कहा 5वां वचन में, मैं तेरी प्रार्थना सुनी, तेरे आंसू को देखा है, देख मैं तुझे चंगा करता हूँ, परसों को तू यहोवा के भवन में जाएगा। இங்கே கவனிக்க வேண்டிய இப்படிப்பட்ட ஒரு தேவநாமத்துக்கு மகிமையாக அவனை சுகமாக்கிட்டார். वैसे प्रभु के नाम की महिमा के लिए ये एजेकिया को चंगा मिला। 3 நாள்ல நீ சுகமாயி ஆலயத்துக்கு போயிருவாப்பான்ட்டார். 3 दिन में तो चंगा पाएगा, प्रभु के भवन में जा सकता அதே है। போல அந்த அவருக்கு ராஜாவுக்கு சுகமாயிற்று. वैसे ही राजा एजेकिया को चंगा मिला। அந்நாளுக்குள்ள அக்காலத்தில் 12ஆவது வசனத்தில் வாசித்த அக்காலத்திலே அங்கு நடந்ததுன்னு ஒரு ராஜா யாரு அக்காலத்திலே பலதானின் குமாரனாகிய பெரோபாத்தின் நான் என்னும் பாபிலோனுடைய ராஜா எசக்கியா வியாதிப்பட்டதை கேட்டு அவனிடத்தில் நிருபங்களை வெகுமானத்தை அனுப்பினான். 12 वचन, उस समय बलदान का पुत्र जो बाबिलोन का राजा था, उसने हिजकिय्याह के रोगी होने की चर्चा सुनकर उसके पास पत्री और भेंट भेजी। இது நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்திலையும் நீங்கள் 38ஆம் அதிகாரத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. ये संभव यशायाह भविष्यवाणी किताब में 38वां अध्याय में आएगा, तो घर पे जाके पढ़ो। 38 39ஆம் அதிகாரங்களில் வாசிக்கிறோம். यशायाह 38 और 39 में पढ़ सकता। அதாவது இங்கே நடந்தது என்ன எனக்கு கவனிக்க வேண்டும். सुनिए இங்கே நடந்தது என்ன, क्या हुआ था। இந்த ராஜா வெகுமதியை அனுப்பி இருக்கிறாரு. ये राजा ने ऐसे भेजा है। ராஜா சுகமாயிட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டதை அனுப்பிச்சிருக்கிறார். राजा ऐसे चंगा पाया करके समाचार सुनकर कहीं पत्री और भेंट को भेजा। 2 பேர் ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். दूसरा राजा 20वां अध्याय में 13 वचन। எசக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னியும் கந்தவர்க்கத்தையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் பொக்கிஷ சாலை எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரமனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசக்கியா அவர்களுக்கு காண்பிக்காத பொருள் ஒன்றுமில்லை. 13 वचन, उनके लाने वाले की मानकर हिजकिय्याह ने उनको अपने अनमोल पदार्थों को सब भंडार और चांदी और सोना और सुगंध द्रव्य और उत्तम तेल और अपने हथियारों को पूरा घर और अपने भंडारों में जो जो वस्तुएं थे वे सब दिखाई। हिजकिय्याह के भवन और राज्य पर में कोई ऐसी वस्तु न रही जो उसने उन्हें न दिखाई। திறந்து எல்லாத்தையும் காமிக்கிறார். ये राजा हिजकिय्याह सब कुछ खोल खोल के தன் பொக்கிஷ சாலையை எல்லாம் अपने திறந்து भंडार को खोल खोल ஆயுத சாலையை हमें जो जो वो रखा था அரமனையில எல்லாத்தையும் ஒன்றில எல்லாத்தையும் திறந்து காமிச்சிட்டார் பெருமையா. उसके राज्य पर कोई ऐसी वस्तु नहीं था, पूरा खोल के दिखाया। எதற்கையா உனக்கு வெகுமதி அனுப்பினாரு? क्यों तुम्हारा इतना बख्शिश मिला? நீ வியாதிப்பட்டு கிடந்தாய், तो ऐसे बीमार में पड़ा था, உடத்துல சுகமாக்கினவர் என்னப்பா மரணப்படுக்கையில மறக்கிறதா அதுக்கு ஒரு வெகுமதி அனுப்பியிருக்கிறார். मैं तो मरण के पिछोने में पड़ा था, भी चंगा पा लिया, इसलिए இவனுக்கு பாருங்க சில பேருக்கு சுகம் பலவீனமா கிடப்பாங்க, சுகம் கிடைச்சுட்டா துள்ளி குதிச்சுட்டு இருப்பாங்க. ऐसे कई लोग कमजोर में रहेंगे, जो चंगा मिलता कितने उछलेंगे। அடக்கம் வேணும். हम 3 था, நிறைய பேருக்கு அடக்கம் இல்ல. कई लोग को 3 இவன் அடக்கம் இல்லாம இருக்கிறான். ये दिन था बिना। எதற்கு உனக்கு அனுப்பப்பட்டது? क्यों तुझे உன்னை விசாரித்து வருவதற்கு. मैं तुझे क्यों वो அந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாம परमेश्वर के नाम को महिमा नहीं, பெருமையாக வீட்டை திறந்து அரண்மனையை திறந்து என்ன ராணுவத்தை திறந்து எல்லாத்தையும் காமிக்காத ஒண்ணும் கிடையாது. बड़े घमंड से अपने भंडार को खोला, भवन को खोला, राज्य को खोला, सारे अनमोल वस्तुओं को खोल खोल के दिखा। படுக்கையில மரண படுக்கையில கிடந்தவன் பீத்ரான் मरण के पिछोड़ में पड़ा था, अभी इतना घमंड, எல்லாத்தையும் திறந்து எல்லாத்தையும் திறந்து காமிக்கிறான். सब कुछ खोल खोल के தீர்க்கதரிசி ஏசாயா வந்தாரு. पवित्रता ऐसा आया। இங்க வாசிக்கலாம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14 இல்ல அப்பொழுது ஏசியா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்தில் வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கிருந்து இடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா பாபிலோன் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள். तब ऐसा आवश्यकता ने हिजकिय्याह राजा के पास जाकर पूछा, वे मनुष्य क्या कह गए और कहाँ से तेरे पास आए थे? हिजकिय्याह ने कहा, वे तो दूर देश से अर्थात बेबीलोन से आए थे। அப்பொழுது அவன் உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். फिर उसने पूछा, तेरे भवन में उन्होंने क्या क्या देखा है? அதற்கு எசேக்கியா என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தாங்க, என் பொக்கிஷங்களினால காண்பியாத பொருள் ஒண்ணுமே இல்லை.
हिजकिय्याह ने कहा जो कुछ मेरे भवन में है वह सब उन्होंने देखा, मेरे भंडारों में कोई ऐसी वस्तु नहीं जो मैंने उन्हें न दिखाई हो। எசேக்கியாவை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேளும். तब यशायाह ने हिजकिय्याह से कहा यहोवा का वचन सुन ले। இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்களின் நாள் வரைக்கும் சேர்ந்ததில் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். ऐसे दिन आने वाला है जिनमें जो कुछ तेरे भवन में है और जो कुछ तेरे पुरखाओं का रखा हुआ आज के दिन तक भंडारों में है वह सब बेबीलोन को उठ जाएगा। ஒன்றையும் காமிக்காத இல்ல பெருமையா காமிச்சான். எப்பா இதுல நீ காமிச்ச அத்தனையும் ஒண்ணு மீதியா இருக்காம எல்லாம் பாபிலோனுக்கு சிறகண்டு போய்ப்படும். सब कुछ बड़े गवर्नमेंट से खोल खोल के दिखाया। अभी यशायाह ने बता दे ये सारे वस्तुएं बाबिलोन के अधीन में चला जाएगा। ये கவனிங்க, सुनिए, நிதானமாக இருக்க வேண்டும். हम थोड़ा शांत रखें। துவக்கம் முதல் முடி மட்டும் கர்த்தருடைய கண்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கு. आदि से अंत तक यहोवा का आंखें हम நீங்க पर। படுக்கையில கிடந்தாலும் அவருடைய கண்ணு வைக்கிறாரு. यदि तुम पिछड़ने में पड़ेगा तो நீங்கள் दृष्टि है, எழுந்தாலும் அவருடைய கண்களை तुम வைக்கிறாரு. उठने में भी दृष्टि है। ரொம்ப முக்கியம். बहुत मुख्य। படுக்கையில விட்டு எழுந்த உடனே और पिछड़ने से उठ के बैठ गया, சில பேருக்கு பயங்கரமான வீர வாக்கியங்கள் வந்துடும். कई लोग बड़े सूरवीर बन जाएंगे। எப்போதும் அவரிடத்துல இருக்கணும். सर्वदा उस पर रहो, அவரோடு கூட அவரை விட்டு பிரிந்திடக்கூடாது. उससे कबालक मत। அவருடைய கண்கள் உன் மேல எப்போதும் நோக்கமா இருக்கிறது. यहोवा की दृष्टि तुम पर लगातार அவர் बनी கண் रहे। இங்க நோக்கமா இருக்குதுங்க. आवे वो तुम पर दृष्टि करे। தீர்க்கதரிசியை வியாதியை சுகமாக்குறதுக்கு அங்க அனுப்பவும் தெரியும். आवे और बीमार से चंगा देने के लिए पोषकता को भेजेगा भी। எழுந்ததுக்கு அப்புறம் நீ எப்படி ஓடுற அதை பாக்குறதுக்கும் அங்க கண்ணு போகுது. और तू चंगा पाने के बाद कैसे दौड़ रहा वो भी விலாவாரியா देखने के लिए यहोवा का दृष्टि। தீர்க்கதரிசி விலாவாரியா விசாரிக்கிறாருங்க. आवे वो पोषकता सब யார் कुछ வந்தா? ठीक पूछा, யார் வந்தா, कौन आया, எங்க இருந்து வந்தாங்க, कहाँ से आया, நீ என்னத்தை பார்த்தாங்க, तुम्हारे से क्या क्या देखा, எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. कितने ठीक இதோடைய से அர்த்தம் என்ன தெரியுமா? इसका क्या अर्थ है? கர்த்தருடைய கண்கள் यहोवा की आंखें பூமி எங்கிற உலாவி கொண்டிருக்கிறது. ये सारी जगत में लिए நீதிமானுக்கு மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கு. धर्म व्यक्ति के ऊपर प्रभु का आंखें बने அவருடைய रहती கண்ணு விலகாம இருக்கிறது. हमें नहीं फेरता दृष्टि को। அப்ப நாம் கவனமாக இருக்க வேண்டும். हम भी सावधान இந்த रहें। இந்த இந்த கடைசி இந்த வருஷ கடைசியில் நாம் இப்படிப்பட்ட செய்தியை கேட்கிறோம். ये साल के अंतिम दिन में हम ऐसे संदेश அவர் सुनते हैं। பார்வைக்கு ஒன்று மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. यहोवा के दृष्टि में छिपी हुई वस्तु कुछ भी नहीं। எபிரேயர் 4:13 வாசிக்கிறோம். इब्रानी 4 अध्याय में 13 every chapter 4:13 इब्रानी 4 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளிரமாகவும் இருக்கு. அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். सृष्टि की कोई वस्तु उसमें छिपी नहीं है, वरन जिससे हम काम है उसकी आंखें के सामने सब वस्तुएं खुली और प्रकट है। நீங்க கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். हम उसको लेखा देना। துவக்க முதல் முடிவு மட்டும் அவர் எல்லாத்தையும் பார்க்கிறார். आदि से अंत तक यहोवा सब कुछ देखता है। சகலம் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாக வெளியரமாக காணப்படும். सारा सृष्टि उसके आंखों के सम्मुख में எத்தனை छिपी வசனம்? எபிரேயர் 4:13 13 எல்லாமே வெளியரமா பார்க்கிறார். सब पूछ ஒண்ணு कुल्लम कुल्ला ஒண்ணு மறைக்க முடியாது. कुछ भी छिपी नहीं। அப்ப தேவ சன்னிதானத்துல प्रभु के सम्मुख में கர்த்தர் இந்த வருஷத்தின் துவக்க முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. इस साल के आदि से लेकर अंत तक यहोवा की दृष्टि हम पर है। நாம் தேவனுடைய சமூகத்தை நோக்கி हम பார்ப்போம். प्रभु की ओर ताक। கர்த்தர் இந்த நாள்ல எங்களோட நீர் பேசியிருக்கிறீர். Thank you, Lord. இந்த வருஷத்துல எத்தனை ஆலோசனைகள் என் மேல வைத்து நடந்திருக்கிறேன். इस साल में कितने युक्तियां कितने संज्ञा मेरे ऊपर आया था। உண்மையிலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி நடந்தேன். मेरे ऊपर आपने दृष्टि रखकर युक्ति बताया। எத்தனையோ ஆலோசனை சொல்லி நடந்திருக்கிறேன். कितने प्रकार के संदेश से मुझसे बात किया। ஆண்டவரே, हे प्रभु இந்த விசுவாசத்தை ஜீவியத்தை ये विश्वास के जीवन துவங்கினவரும் முடிக்கிறோமாக शुरू किया है आप पूरा भी करेगा। ஈஸ்வரோக்கே நாங்கள் பொறுமையோடு ஓட வேண்டும். इसकी ओर हम धीरे से दौड़ेंगे। பொறுமையோடு ஓட வேண்டும். तू धीरे से दौड़ना। கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? प्रभु के सम्मुख में समर्पित। Thank you, Lord. Yes, Jesus. விசுவாசியே நீ முதலாவே. விசுவாசியே நீ
कीजिए। अनुग्रहकारी प्रेमी परमेश्वर दयालु पिता,